லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அருமையான வரைபடம் 147 நார்த்து ஃபேஸிங்கில் 2BH வரைபடம் பார்க்குறோம். நிறைய வரைபடங்கள் பார்த்து கொண்டே வருகின்றோம். நிறைய கோவில்களும் குழிக்கணக்கினுடைய பலனையும் சொல்கிறோம். சப்ஸ்கிரைப் செய்து வைத்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். வரைபடத்தை பார்ப்போம். 5G 4C 3R டேட்டிஸ். 5Gங்கிறது 5 கோல்டன் ரூல். வடக்க பார்த்த ஈசான மூலையில் 3 நண்பர்கள், போர்வெல், மழைநீர் சேர்த்து சம்பு, செப்டிக் டேங்க் வாயு முறையில், மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க். ஸோ ஈசான மூலையில் போர்ட்டிக்கோ பெருசாக இடம் விட்டுருக்கோம், ஹாலு. ஸோ இந்த 5Gங்கிறது பார்த்துட்டோமா. கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசி. கடகராசிக்கு கண்டசனி நடந்துக்கிட்டே இருக்கும். அவசியமாக திருநள்ளாறு, திருக்கொல்லிக்காடு, திருநாரையூர் நாச்சியார் கோயில் பக்கத்தில் குடும்பத்தோடு சனி பகவான் இருக்கிறார். வாய்ப்பு கிடைக்கிறவங்க அவசியமாக போயிட்டு வாங்க. கல் கருடன்னு போட்டிங்கன்னா கூட வரும், அந்த ஊர் தான். 5/14/23 பிறந்தவர்களுக்கும் யோகம். ஸோ இந்த 3 பேரும் ஈசானத்தில் இருந்த சிறப்பு. ஹால், 2 ஜன்னல்கள், டைனிங், கிச்சன், அக்னி மூலை, யூட்டிலிட்டி. 10:16 ஒரு பெட்ரூம், 2 ஜன்னல், டாய்லெட்டு, வாயு மூலை, சர்வீஸ். அப்புறம் வாயு மூலையில் ஒரு பெட்ரூம், பூஜை அறை, கன்னி மூலை சார்ந்ததில் இருக்குது. இப்போ இந்த வரைபடம் 26:45 உள்ள ஒரு அளவு, பெஸ்ட்டு அளவு. ஸோ அதில் 147 குழி. இப்போ நாங்கள் வரைபடம் அமைக்கும்போது குழிக்கணக்கு, ஜாதகம், கார்னர், இன்னர், அவுட்டர் மெஷர்மெண்ட். இப்போ அவுட்டர் மெஷர்மெண்ட்டுங்கிறது 26:45. இன்னர் மெஷர்மெண்ட்டுங்கிறது அந்த 17:30, 16, 9:45, 8, 10 இது மாதிரி இருக்குது. ஸோ கார்னர்ஸ் ஒர்க். ஜாதகம்ங்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகம் கண்டிப்பாக நாங்கள் அனுப்பி அல்லது டேட் ஆஃப் பர்த் டைம் பார்த்து வரைபடம் வைக்கணும். அதுக்கப்புறம் குழிக்கணக்கு 147 குழி. இந்த மனைக்கு பேர் சிம்மமனை. வரவு 12, செலவு 3. யோனி கருடன் நிறைந்த செல்வம். ஜாதி வைசிய ஜாதி உத்தமம். திருதியை ராசி மீனம் சுகம். வயது பொருத்தம் 69 ஆண்டுகள். இது மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். வரைபடம் அமைப்பது என்பது முதலீடு. அதனால் தேவைப்படுறவங்க 933-42-128 நிறைய ஊர்களுக்கு போயிட்டு வாஸ்து பார்ப்பது உண்டு. ஒரு சிலர் எங்கள்கிட்ட வரைபடம் வாங்கிடுவாங்க. இடம் இப்படி இருக்கும், அப்படியே வச்சு கட்டுறாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி கட்டக்கூடாது. இடம் உங்கள்கிட்ட இப்படி இருக்குன்னா, கிராஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் கிராஸ் எடுத்து சரியாக கட்டணும். அதுதான் உங்களுடைய வரைபடத்தினுடைய ஒரு இடம். எப்போவுமே நீங்கள் வாங்கவே முடியாது, இடத்தால் உங்களை வாங்கும். அந்த இடம் உங்களை தேர்ந்தெடுக்கும். இது சாப்பிட்றதுக்கு உண்டான அரிசி உங்கள் பேர் எழுதியிருக்குங்கிற மாதிரி இந்த நிலத்தில் உங்கள் பேர் எழுதியிருக்கும். கையில் காசே இருக்காது. நேராக இடத்த போய் பார்ப்பாம பிடிச்சிருக்கோம், அந்த இடத்த வீட்டுக்கார அந்த உரிமையாளர் இவர்கள் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு சிலர் கையில் கொட்டி கொட்டி காசு வச்சுருப்பாங்க. இடத்த வீடு காசை வச்சுக்கிட்டு 1 வருஷம் அலைவாங்க, கிடைக்காது. கடைசி ஏதோ ஒரு மனையை வாங்கிடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு அமைப்பு. அது மாதிரி இடம்தான் உங்களை வாங்கும். அது மாதிரி இந்த வீடு கட்டுறதுக்குண்டான வரைபடம் இறைவன் யாரை நியமிச்சிருக்கிறாரோ அவர் தான் உங்களுக்கு அமைக்கப்பட முடியும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துப்படி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கும். வணக்கம்.